ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் பிரியாணி. நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். காலையில் சிக்கன் வாங்கி வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வச்சிட்டேன். அது ஒரு சைடு வந்து வானலில் போட்டேன், அது பொரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி கிண்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் 10 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் குலைவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொச்சோடனே அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் போட்டு வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், அப்படியே பிரியாணி ரெடி. பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்குது. அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65 போடும்போதே பசங்க சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது, அது போட அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டாங்க. இதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.